வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவின் தாள்களை நினைவால் பணிந்து இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் ஜூம் இணையதளம் மூலமாக நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கும் எல்லா வேதாத்திரிய சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு குறிப்பிட்டிருந்தபடி மனமது செம்மையானால் அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பு. வழக்கம் போல இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம், எதனால இந்த தலைப்பு அப்படின்றத பார்த்துட்டு சிந்தனை உரையை தொடர்வோம். ரெண்டே வார்த்தைகள் தான், இல்லை மனம் அது செம்மையானால் அப்படின்றது. மனம்ன்றது நமக்கு, அதாவது அந்த வார்த்தை அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு தெரியுது. செம்மை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா மேன்மைப்படுத்துதல், உயர்வுபடுத்துதல், சிறப்புப்படுத்துதல். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா செழுமை அப்படின்ற அர்த்தப்படுத்துகிற வளப்படுத்துதல். இந்த மாதிரி பல அர்த்தங்களை குறிக்கும்படி தான் அந்த செம்மையானால் அப்படின்ற வார்த்தை இதில் இந்த சொற்றொடரில் அமைஞ்சிருக்கு. ஸோ மனதை உயர்த்தி கொண்டால், மனதை சிறப்புப்படுத்தி கொண்டால், மனதை மேன்மைப்படுத்தி கொண்டால் டாட் 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 அப்படின்றது தலைப்பில் இல்லை என்ன கிடைக்கும் நமக்கு? இதெல்லாம் செய்தோம்னா என்ன கிடைக்கும்? யாராவது புதுசாக வந்தவங்க சொல்லுங்களேன். மனதை உயர்த்தி கொண்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். வேற ஏதாவது? ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். வேற ஏதாவது? அதான் அவர் வேற வார்த்தைகளை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. ஸோ நல்லாவே அர்த்தப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்கு இப்ப இல்ல? அதை கேட்ட உடனே நமக்கு அடுத்ததாக ஒரு கேள்வி வரும். அவ்வளோ ஈஸி அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம அப்படி இருக்கோமா? நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? ஏன் நம்மளால முடியல? என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியும் உடனே நமக்கு எழும் இல்லையா? அதுக்கு நம்ம மனம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை செம்மைப்படுத்த முடியுமா? முடியும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லது முடியும்னு நினைச்சு நம்ம இவ்வளவு நாள் என்ன செய்துட்டு இருந்தோம், அதை சரியா செய்யறோமா? அதை இன்னும் என்னெல்லாம் செய்து மேம்படுத்தி அந்த நிலையை உண்மையான அர்த்தம் கொடுக்கும் விதத்துல நம்ம வாழ்க்கையை மாத்திக்க முடியும் அப்படின்லாம் தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஸோ முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? மனம்னா என்ன அப்படின்னு தெரியணும் தெளிவா. மனம்ன்றதை பத்தி இப்போ இல்லை, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிறைய நம்ம பேசியிருக்கோம். நிறைய விதமான வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய உண்மைகள், தத்துவங்கள், விளக்கங்கள், இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம பல கருத்துக்களை கேட்டிருக்கோம். மனம் அப்படின்றது தான் பிரதானம். மனதை நம்புங்கள், மனம் சொல்வதை கேளுங்கள், மனதை உயர்த்தி கொள்ளுங்கள், மனதை திடப்படுத்துங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய நேர்மறையாகவும், மனம் ஒரு நிலையற்றது, மனம் ஒரு குரங்கு, மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடியது, இப்படின்னு எதிர்மறை கருத்துக்களையும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். இது எல்லாமே ஒரு குழப்பத்தை தான் உருவாக்குது பொதுவா இல்லையா? நிறைய நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும், நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருந்தாலும் ஒரு குழப்பமான நிலையை தான் உருவாக்குது. இன்னைக்கு அறிவியல் பார்த்தோம்னாலும் நிறைய மனம் பற்றியும் சரி, மனம் சார்ந்த விஷயங்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து நிறைய கருத்துக்களை அறிவியலும் கொடுத்துட்டு இருக்கு.
பொதுவாக ஒரு விஷயம் அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா, மனம் அப்படின்னு சொன்ன உடனே மூளை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தப்படுத்துகிற மாதிரி அறிவியல் போகுது. பெரும்பான்மையான அறிவியல் ஆராய்ச்சிகளும் சரி, அறிவியலாளர்களும் சரி, மனம் சொன்ன உடனே மூளை அப்படின்றத தான் உருவகப்படுத்துகிறாங்க. ஆனால் மூளை அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அது சிறப்பு உள்ள ஒரு உறுப்பு. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனுடைய சிறப்புகள், தன்மைகள்லாம் நமக்கு தெரியும். அதனால் அந்த உறுப்பு மனம் தானா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, மனம் அப்படின்றது ஒரு உறுப்பு இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இல்லை. அப்போ அந்த உறுப்பு தாண்டி பல உறுப்புகளை உள்ளடக்கி இயங்கக்கூடிய ஒரு தொகுப்பு அப்படின்றத தத்துவ இயலில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது நம்ம உருவகப்படுத்த முடியல, மறைமுகமாக இருக்கிறதுனாலையும் தெளிவான கருத்துக்கள் இல்லாததுனாலையும் நமக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான தன்மை மனதுக்கு இருக்கிறது, அந்த மனம் ஒரு விஷயத்தை நம்பினா, ஒரு விஷயத்தையே நினச்சிட்டு இருந்தா அந்த விஷயமாகவே ஆயிடுறோம், அல்லது அந்த விஷயம் உண்மையாகவே ஆயிடுது. இதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இது மனதனுடைய ஒரு தன்மை. இதுவும் நமக்கு நிறைய பேருக்கு குழப்பம் தர்றதுக்கு காரணமாகவும் இருக்குது. ஏன்னா மனதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் மேம்படுத்திக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம செய்ய முயற்சி செய்தாலும், இதை நம்ம ஒரு சட்டையை கொண்டு போய் நமக்கு ஃப்ரெஷ் பண்ணி வேணும் அப்படின்னா லாண்ட்ரியில் கொடுத்தோன்னா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசை வேற யார்ட்டையே கொடுத்து செம்மைப்படுத்தி வாங்கிக்க முடிகிற விஷயமும் இல்லை, நம்மளே தான் செய்யணும். நம்மளுடைய மனதை நம்மளே செம்மைப்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி செய்ய முடியும்? அந்த குழப்பமும் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வேற வேற நிலைகளில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிந்தாலும் நம்ம முழுமையாக அதை செய்ய முடியாமலும் அதில் வெற்றி பெற முடியாமலும் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இதெல்லாம் தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது அந்த மனதை நம்ப வச்சோன்னா நடக்குது அப்படின்றத புரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதையை ஒரு உதாரணமாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒருத்தர் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஊரை கடந்து போகும்போது அங்கே ஒரு யானைகள் இது பண்ணி வச்சிருக்க ஒரு முகாம் இருக்கு, நிறைய யானைகளை வச்சிருக்க ஒரு இடத்த இருக்குன்ட்டு போய் பார்க்க போறாரு. அங்கே போனால் எல்லா பெரிய பெரிய யானைகளையும் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். யானைகள் அப்படின்னாலே கொஞ்சம் அதை ஏதாவது கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக செயின்லாம் போட்டு அதுக்கு ஒரு பாகன் ஒருத்தரை ட்ரெயின்டாக இது பண்ணி பாதுகாப்புக்காக சில ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சுருப்பாங்க. அந்த செயினை பார்த்தோன்னா பயங்கர திக்காக இருக்கும், நம்ம யானையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காது. ஆனால் இவர் அந்த ஊரில் போய் அந்த யானைகளை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கயிறை போட்டு தான் எல்லா யானையும் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அவர் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுத்தி, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லாம் ஈஸியாக அது கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குமே, எப்படி இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. எப்படி இது மாதிரி உங்களால் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறது, இந்த யானைகள் எல்லாமே குட்டியாக இருக்கும்போது இருந்தே இங்கே இருக்குது, அந்த டைம்லேயே இந்த கயிறில் கட்டி போட்டிருக்கோம், அது நிறைய முயற்சி செய்து பார்த்துட்டு நம்மளால் தப்பிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இப்போவும் அதை நம்பிக்கிட்டு அதை தப்பிக்க முயற்சி செய்கிறதே இல்லை, அதனால் எங்களுக்கு அந்த இது ஒரு விஷயமா தெரியல அப்படின்னு சொன்னார். இதே தான் நம்மளுடைய மனதும். யானை அப்படின்னு உருவப்படுத்தினாலும் நம்மளுடைய மனதின் தன்மை, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பிட்டோம் அப்படின்னா அது அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போக முடியாத ஒரு மாய நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதும் ஒரு மனதின் தன்மை. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு அம்சம், அது நல்ல விஷயமாகவும் நிறைய சொல்கிறாங்க, தொந்தரவு தரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், எப்படிலாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சிகளும் நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நோய்கள் ஏற்படுத்துகிற தீமையை விட அந்த நோய்களை பற்றிய பயம் ஏற்படுத்தக்கூடிய தீமை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்த உடனே
கூகுளில் போய் பார்த்துட்டு அது என்னெல்லாம் காரணங்களால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இருக்கா அதெல்லாம் இருக்கா அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி நம்ம எப்படிலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தகவல்களை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அல்லாத விதத்திலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நேரம் இல்லை, வேகமான வாழ்க்கை முறை, உடனே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கும்போது கிடைக்கிற தகவல்களை தேவையில்லாமல் நம்ம ரிலேட் பண்ணி பயந்து அந்த நோய், அதாவது தலைவலி அப்படின்ற ஒரு சாதாரணம் அது ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருந்தான்னா கூட நல்லா தூங்கி அழிச்சோன்னா காலையில் சரியாயிருக்கும், நார்மலாக வயிருக்கும், மறந்தே போயிருப்போம். ஆனால் அதை தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு தலைவலி இருக்குது, நம்ம தூங்க முடியாதோ பார்த்துடலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்க்கலான்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம பயந்து பயந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அடுத்த ஒரு வாரம் அந்த தலைவலியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கும். இது ஒரு தலைவலின்றது ஒரு உதாரணம். மனம் சார்ந்த நோய்கள் அப்படின்னே ஒரு பெரிய ஒரு லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு நோய்கள் புது புதாக வருது, மருத்துவ முறைகள் புதிய புதாக வருது, அதுக்கு மருத்துவர்களும் நிறைய இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். திரும்பவும் அதே கேள்விதான். அதாவது மனம்ன்றது ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அது ஏன் இவ்வளவு தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்றது திரும்ப திரும்ப நமக்கு வருது. இது எல்லாத்துக்குமே எங்கேயாவது விடை கிடைக்குமா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி முறையை செய்தால் மனதை செம்மைப்படுத்திக்க முடியுமா, சிறப்புப்படுத்திக்க முடியுமா, வளப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் நமக்கு வேதாத்திரியம் விடை தரும் விதத்தில் இருக்கு. இவ்வளவு குழப்பமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மனதை பற்றி மகரிஷி எவ்வளவு ஆராய்ச்சி செய்து எவ்வளவு யோசிச்சு, அதாவது உடல் உயிர் மனம் அப்படின்ற 3 முக்கியமான விஷயங்களை தான் யோக சாஸ்திரம் பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும், தினசரி வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் ஆரம்பித்து வாழ்க்கை நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஆன்மீக மேம்பாடோடு சேர்ந்து கிடைக்கிறதுக்கு ஒரு முழு பயிற்சி முறை இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நிறைய பயிற்சி முறைகளை வகுத்து வேதாத்திரிய பயிற்சி முறைகளை நமக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேரே மனவளக்கலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ மனம்தான் ஒரு விளைநிலம். அந்த மனதை வைத்து தான் எல்லாத்தையுமே நம்ம விளைவிக்க முடியும் அப்படின்றதுனால அதை அடிப்படையாக வைத்து ஒரு பயிற்சியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் மகரிஷி மனதை பற்றி குறிப்பிட்ட ஒரு பாடலை சொல்லிட்டு நம்ம தொடரலாம். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், எளிமையான தமிழ் நடை. நமக்கு விளக்கம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. மனம் அப்படின்றது இயற்கை கொடுத்த ஒரு பெரு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வேற அர்த்தம் கொடுத்துட்டோம். நிதின்னு சொன்ன உடனே நமக்கு வேற ஞாபகம் வருது. ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்க நிதி அப்படின்றது செல்வம். இப்போ இன்னைக்கு வாழ்த்தில் கூட சொன்னமே, ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது செல்வன் செல்வி அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய இதுலேயும் நம்ம தீட்சை கொடுத்த உடனே அருட்செல்வர் அருட்செல்வி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அடுத்த நிலை வந்தோடனே அருள் நிதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம தமிழ் மரபுப்படியும் தத்துவ விளக்கப்படியும் நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு செல்வம் இருந்துகிட்டே இருக்கு நமக்குள்ள. அந்த செல்வம் நம்ம நினைக்கிற இந்த இப்போ அர்த்தப்படுத்துகிற நிதியோ செல்வமோ இல்லை. இதில் இந்த பாடலில் குறிப்பிடுற நிதி அப்படின்றது அந்த விளக்கம் தரக்கூடிய ஒரு செல்வம் தான். அதாவது அள்ள அள்ள குறையாம அது இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செல்வம். அப்படி ஒரு இயற்கை கொடுத்த ஒரு செல்வம் தான் மனம். அதை நம்மளா தாழ்த்திக்கிட்டோம்னா அது ஒரு மாயை நிலை, மயக்கத்தை தந்து அது துன்பத்தை தான் கொடுக்கும். அதை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்
அப்படின்ற மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு 4 வரிகளில் மொத்த தத்துவத்தையுமே உள்ளடக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லா பயிற்சிகளுமே நம்ம இப்போ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மனதால், அதை சரிப்படுத்திக்க ஏதாவது ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா அதனுடைய அடிப்படை அம்சத்தில் தொடங்கி அதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து அந்த முழு பயனையும் பெறக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு பயிற்சிகளும் உடற்பயிற்சியில் ஆரம்பித்து அகத்தவம் அகத்தாய்வு, முக்கியமாக அந்த அகத்தவம் அகத்தாய்வு அப்படின்ற அந்த 2 பயிற்சிகளை மனதின் மேம்பாட்டிற்காக நம்ம வேதாத்திரி பயிற்சிகளில் முக்கியமாக சொல்கிறோம். இதில் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றியும் நம்ம யோசித்து பார்த்தோம்னாலே இவ்வளவு நாள் இருந்த நம்ம குழப்பம், அல்லது இப்போ நம்ம பேசின முதல் பகுதியில் நம்ம குறிப்பிட்டிருந்த நிறைய குழப்பங்கள், கேள்விகள் எல்லாத்துக்கும் விடைகள் இருக்கிறத ஒவ்வொன்றா நம்ம புரிஞ்சிக்கவும் முடியும். அகத்தவம் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, அகத்தவம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது முன்னாடி, இல்லையா? மனம் அப்படின்னா என்ன? நிறைய தத்துவங்கள், நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோம். பட் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அல்லது ஒரு தெளிவான ஒரு உருவகம் நம்ம பண்ணணும் அப்படின்னா மனம்ன்றது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அகத்தவம் அந்த பயிற்சிக்கு போக முடியும். மனதை பற்றி நம்ம குரு சொல்கிற ஒரு ஒரே சொற்றொடரில் சொல்லணும் அப்படின்னா, உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல், உயிர், மனம் அப்படின்னு 3 அம்சங்கள் இருக்குது. அந்த உயிரினுடைய படர்க்கை நிலை தான் மனம் அப்படின்னு சொல்கிறதுலே நமக்கு ஒரு அர்த்தம் என்ன புரியுது அப்படின்னா, ஒரு உறுப்பு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குது. அதே மாதிரி அது நிலைத்தன்மை இல்லாமல் ஏன் அது அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் கொடுக்கறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு நிழல் இயக்கம் மாதிரி அது உயிர் அப்படின்றது நமக்குள்ளே இருக்குது. அந்த உயிரிலிருந்து வந்த ஒரு நிழல் விஷயம்தான் மனம். அதனால தான் உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனம் எப்படி இயங்குது அப்படின்றதையும் நமக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகு தான் நம்ம அகத்தவம் அப்படின்ற பயிற்சிக்கே நம்ம போகிறோம். அதாவது அறிவியல் சொன்ன மூளை சார்ந்த ஒரு உறுப்பு சார்ந்த விஷயம் இல்லை. 5 புலன்கள் அப்படின்னு சொல்கிற 5 உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 5 புலன்களும் மூளையும் இன்னும் கொஞ்சம் தத்துவ விளக்கத்தோட நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கருமையம் அப்படின்ற ஒரு விஷயமும், இதெல்லாம் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தொகுப்பு இயக்கம் தான் மனம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு புலன் மூலமாக, தோல் அப்படின்ற புலன் மூலமாக நம்ம இங்கே தொடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு உணர்ச்சி வருது, ஒரு உணர்வு பெற முடியுது. அந்த தோல் அப்படின்ற உறுப்புக்கு இருக்கக்கூடிய திறமை வச்சு அது சிவகாந்தத்தை செலவு செய்து என்ன இதை நம்ம தொட்டிருக்கோம் அல்லது எதையோ தொடரோம் அப்படின்றதையாவது உணருது. அது உணர்ந்த உடனே அப்படியே இல்லாமல் அந்த உறுப்பு நரம்பு மண்டலம் மூலமாக சிக்னல்ஸை மூளைக்கு பாஸ் பண்ணுது. மூளை உடனே ஏற்கனவே இது மாதிரி எதையாவது நம்ம அனுபவப்பட்டிருக்கோமா, இல்லை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கா, இல்லை அதை விட எப்படி வேற்றுமை இதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் உருவகப்படுத்தி குயிக்காக எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ரிசல்ட்டை டிசைட் பண்ணி அதே மாதிரி திரும்ப எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணுது உடம்பு ஃபுல்லாக. ஸோ நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே விரலுக்கு மட்டும் இல்லை, மூளைக்கு மட்டும் இல்லை, நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே நம்ம எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியும் எதையோ நம்ம தொட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அது சூடாக இருந்ததுன்னா உடனே கையை எடுக்கணுன்றதையும் நமக்கு கமெண்ட் பாஸ் ஆகுது, நம்ம டெசிஷன் எடுக்குது. அதை அந்த ஒரு வலி உணர்ந்தோம் அப்படின்னா அது அந்த செல்லுக்கு மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மெசேஜ் அலர்ட் போயிடுது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் செய்யுது. ஸோ இப்படி ஒரு தொடர் இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் உடலினுடைய சிறப்புகளையும் நம்ம பார்க்குறோம். மனதினுடைய சிறப்பும் இதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு உறுப்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே. அதனால தான் அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அதை நம்ம கையாள்வதிலும் சிரமம் நிறைய இருக்குது.
அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த இவ்வளவு விளக்கங்கள்லாம் சொல்றது வந்து நம்மளை குழப்பறதுக்காகவோ பயங்காட்டுறதுக்காகவோ இல்லை, இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு. அதாவது அகத்தவம் அப்படின்ற ஒரு பயிற்சி முறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனம் எப்படி இயங்குகிறது அப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்துட்டு அதுக்கான பயிற்சி முறைகளையும் கொடுக்கறதுனால தான் நம்ம அந்த பயிற்சி முறைகளை செய்யும்போது அது விளைவிக்கக்கூடிய நன்மைகளையும் அதனுடைய பலன்களை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கும் நம்ம ரெடி ஆக முடியுது. அப்படின்றனால தான் அந்த விளக்கத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம அகத்தவம் அப்படின்ற பயிற்சி ஆரம்பித்த உடனே அந்த மனம் இது வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய உறுப்புகள் இருக்குது, நிறைய ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறதுனாலே அது வந்து ஒரு அலை இயக்கம் அப்படின்ற மாதிரி அந்த விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த எந்த அலைக்குமே சில தன்மைகள் உண்டு. அதனால் அந்த அலை இயக்கம், அந்த அலை வேகம் அல்லது அலை சுழல் வேகம் அதிகமாக இருக்க 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 தான் நமக்கு குழப்பங்கள், நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ், கோபம், பொறுமை இல்லாமல் இருக்கிறது, கவலை கொடுக்கறது, பயம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது நம்ம அதிக அலைச்சூழலில் இருக்கிறது தான். ஸோ நம்ம முதல்ல மனதினுடைய அலைச்சூழலை குறைக்க ஆரம்பித்தோம்னா தான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அப்படின்ற பேசிஸில் முதல் நோக்கமே அகத்தவம் அப்படின்ற பயிற்சிக்கு முதல் நோக்கமே நமக்கு வந்து அலைச்சூழல் வேகத்தை குறைக்கணும் அப்படின்றது. அந்த அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறதுக்காக நம்ம அந்த பயிற்சியை செய்கிறோம். அதனால் நமக்கு நிறைய மற்ற விளைவுகளும் கிடைக்கிது. அதாவது நம்ம வந்து எப்போ நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டோமோ அப்போவே நம்ம மன இயக்கம் வந்து புலன்கள் மூலமாக வெளி உலகோடு இல்லாமல் உள்நோக்கி திருப்பப்படுது. அது மனதின் மூலமாக இருக்கக்கூடிய உயிரை நோக்கி பயணப்படுது. அப்படின்றதுனால தான் அதனால் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உயிர் வளத்திற்காகவும் இது எல்லாத்தையுமே, இந்த மூணையுமே, உடல் உயிர் மனம் மூணையுமே உயர்த்தி கொள்வதற்கான அடிப்படை ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே அந்த அகத்தவம்ன்ற பயிற்சியை நமக்கு கொடுத்துருது. அதை பயன்படுத்தி நம்ம மனதை வலுப்படுத்தி மன அலைச்சூழலை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது அகத்தாய்வு அப்படின்ற பயிற்சியை கற்றுக்கிறோம். அந்த அகத்தாய்வில் பார்த்தோம்னாலும் அதுவும் அப்படிதான், எல்லாத்தையுமே மனதை வளப்படுத்தும் பயிற்சிகளாகவே அமைச்சு அதை படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலும் சரியான நேரத்தில் நம்ம கற்றுக்கிட்டு ஆரம்பித்து தான் நம்ம செய்துக்கிட்டு வரோம். அப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேதாத்திரிய பயிற்சி. அதனால் நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் குழப்பங்கள் நமக்கு இருந்தது அப்படின்னு. மனம் ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது. மனதை வந்து மனம் ஒரு குரங்கு, அலைபாயக்கூடியது இப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் நம்ம இந்த விளக்கத்தோடு உருவகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா எதனால் அப்படி இருக்குன்னு நமக்கு புரியுது. அதை நம்ம வந்து அந்த அலைச்சூழல் வேகத்தை குறைச்ச உடனே நம்ம பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறோம். அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். இனிமேல் அதை வந்து அடுத்ததாக எப்படி பாசிட்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், இன்னும் எப்படி அடுத்த நிலைக்கு போகிறதுன்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளில் அடுத்தடுத்த தவங்களும் நமக்கு வேறு வேறு தவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உடலில் இருக்கிற ஆற்றல் மையங்களை மட்டும் இல்லாமல் நமக்கு வெளியில் இருக்கிற இயற்கையில் அமைந்துள்ள சிறப்பு ஆற்றல் மையங்களோடையும் இணைத்து நம்மளை இன்னும் உயர்த்திக்கிறதுக்கு, ஆன்மீக வாழ்வில் உயர்த்தி கொள்வதற்கு படிப்படியாக நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த நேரத்தில் இன்னொரு விளக்கத்தையும் குறிப்பிடணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது இந்த தலைப்பில் மனமது செம்மையானால் அப்படின்னு அந்த 2 வார்த்தைகளையும் சொன்ன உடனே அந்த சொற்றொடர் வேற எதையாவது ஞாபகப்படுத்துதா? வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? இதை நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம், அதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு சித்தர் பாடல் ஒன்று, 4 வரி பாடல். அந்த 4 வரி பாடலில் இருக்கக்கூடிய முதல் 2 சொற்றொடர் தான் மனமது செம்மையானால் அப்படின்னு இன்னைக்கு தலைப்பாக எடுத்திருந்தோம். அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த சித்தர் பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா,
அதை மேலால் படித்து பார்த்தோம்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதை நல்ல முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஃபோர் ஃபோர் 3625 சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்றதுலே ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மேலால் அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதை முழுமையாக திரும்ப 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 படித்து அதை உள்ளார்ந்து வாங்கி முழு விளக்கத்தையும் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அது வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாடலும். அந்த விளக்கத்தை குறிப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு நடைமுறை சம்பவத்தையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வீட்டில் சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மகன் கேட்ட ஒரு கேள்வி, மகரிஷி ஆழியார்லாம் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் தினமும் எத்தனை தடவை தவம் செய்வாங்க, எவ்வளோ நேரம் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்ன பதில் மகரிஷி நம்மளை மாதிரி காலையில் 5 மணிக்கு ஒரு தவம், 7 மணிக்கு ஒரு தவம், அதுக்கு ஒரு அலார்ம் செட் பண்ணிட்டோ அல்லது 20 நிமிஷம் செய்யலாமா, அரை மணி நேரம் செய்யலாமா இப்படின்னு டைமர் வச்சோ அலாம் வச்சோ அப்படிலாம் செய்யணும்னு ஒரு சூழ்நிலையில் இல்லை அந்த நேரத்துலலாம். ஏன்னா எப்போ தவத்தில் தேர்ச்சி பெற்று எவ்வளோ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் உயர்வை ஏற்படுத்தி இவ்வளவு பலன்களை கொடுத்த பிறகு தவம் அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கையில் இயல்பாயிடும். உட்கார்ந்து அதுக்காக செய்யணும்னு இல்லை, நம்ம எதுக்காக தவம் செய்யறோம், மன அலைச்சூழலை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மன அலைச்சூழலை காலையில் ஒரு தவம் செய்து நம்ம செய்த தவத்திற்கு ஏற்ற ஒரு நிலையில் அலைச்சூழலை குறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்த ஒரு 8 மணி நேரம் அதே அலைச்சூழலில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம கொடுத்துக்கணும். அந்த தவம் செய்து அந்த எஃபெக்ட் தீரத்துக்கு முன்னாடி சாயங்காலம் ஆனோன்னா அடுத்த தவமும் செய்துக்கிட்டோம்னா தான் நம்ம அடுத்த ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரமாவது அதே அலைச்சூழலில் இருக்க முடியும் அப்படின்றக்காக நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து செய்து 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 மகரிஷி மாதிரி ஒரு வாழ்க்கை நிலையிலலாம் இருக்கும்போது அவங்களுக்கு உட்கார்ந்து தவம் செய்யணுன்னே இல்லை, தினசரி வாழ்க்கையே தவம் அப்படின்ற ஒரு நிலையை போயிடுது. மன அலைச்சூழல் எப்பயுமே ஒரு குறைவான நிலையில் இருக்கும்போது தனியாக தவமே செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு பதில் சொன்னதே தான் இந்த சித்தர் பாடலுக்கும் விளக்கம். இந்த பாடலை மேலால பார்க்குறவங்க மனதை நேர்மைப்படுத்திட்டா போதும், மந்திரமும் சொல்ல வேண்டாம், வாயுவை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம், இந்த பயிற்சி எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் சொல்லுது அப்படின்னு மேலால ஒரு அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் அப்படி அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்ட உடனே அடுத்த குழப்பம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொல்லலைன்னா மனதை எப்படி செம்மைப்படுத்துறது அப்படின்ட்டு. அப்போ அந்த பாடலை முழுமையாக நம்ம சிந்தித்து விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மனம் செம்மை ஆகணும்னா ஏதாவது மந்திரம் நம்ம செபிக்கணும். மனம் செம்மை ஆகணும்னா வாயுவை உயர்த்தணும். வாயுவை உயர்த்துறது அப்படின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காற்றின் அம்சமாக இருக்கக்கூடிய மூச்சை உயர்த்தின்னு சொல்லும்போது மூச்சினுடைய வேகத்தை குறைத்து அதனுடைய வலிமையை உயர்த்துறோம். அந்த ஒரு பயிற்சியின் மூலமாக தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி அப்படின்ற ஒரு நுண்ணிய சக்தியையும் நம்ம உயர்த்துறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு முதல் படியாக மூச்சிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் வாசியை நிறுத்த வேண்டாம்னு சொல்றதும், வாசின்றதை நம்ம உயிர் சக்தியை சொல்றோம், அதை நிறுத்துறதுன்றதை நிலைப்படுத்துறது, உறுதிப்படுத்துறது, அதையும் செய்து 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 தான் மனதை செம்மையாக்க முடியும். அப்படி தொடர்ந்து நம்ம மனம் அது செம்மையான, அதாவது அந்த அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய 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 அதுவே செம்மையாயிடும். நம்ம மனது செம்மையாக இருக்கிறது அது அந்த மனதை சிறப்புப்படுத்தி அந்த மந்திரத்துக்கே சிறப்பு சேர்க்கிறோம் அல்லது அந்த பயிற்சிகளுக்கே சிறப்பு சேர்க்கிறோம் இப்படின்றது தான் அந்த பாடல் சொல்லுது. அதனால நம்ம தொடங்க வேண்டியது அந்த பயிற்சிகளை முறையாக செய்யணும். அந்த பயிற்சிகளை செய்யும்போது தான் நமக்கு உயர்வு கிடைக்குது. உயர்வு கிடைக்க 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 அந்த பயிற்சிகளே நமக்கு இயல்பாயிடுது அப்படின்றதையும் அந்த பாடல் உணர்த்துது. இதையும் நமக்கு
பல வருஷங்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாடல் இருந்தாலும், இதை பற்றி நிறைய கருத்துக்களும் அர்த்தங்களும் இருந்தாலும், இதை அப்படியே நம்ம கொண்டு வந்து வேதாத்திரியத்தில் பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு முழுமையான ஒரு அர்த்தம் கொடுக்குது. அப்படி எந்த விதமான கேள்விகள், சந்தேகங்கள் இன்னைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் எதனால நம்ம மனம் இப்போ வந்து அந்த தலைவலி, இப்போ அந்த நோயை பற்றி சொல்லும்போது சொன்னோம், அப்படி ஒரு குழப்பத்தையும் நம்ம வேதாத்திரியத்தில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன செய்யணும்? நமக்கு தலைவலி வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொல்றோம்? எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம முதல்ல என்ன செய்யணும்? என்ன சொல்றதா செய்யணும்? நம்ம அகத்தாய்வில் படிச்சிருக்கிறதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? என்ன பண்ணணும்? நம்ம இல்லை அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். நமக்கு தலைவலி வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு? ஏதோ நமக்கு முன்னாடி செய்த செயலாலே வந்திருக்கு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னாலே ஒரு பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும். நம்ம வேற எங்கேயுமே போய் தேடவோ உட்காரவோ வேணாம். எதனால வந்தது? இன்னைக்கு ஒழுங்கா தூங்குறோமா? என்ன சாப்பிட்டோம்? மத்தியானம் என்ன சாப்பிட்டோம்? நேற்று ஒழுங்கா தூங்கலையா? என்ன நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த இதிலே நம்ம அகத்தாய்வு பண்ணி 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 ஒழுங்கா பண்ணியிருந்தோம்னா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு வந்து அந்த காரணம் நமக்கு உணர்த்தப்படும். நமக்குள்ள காரணம் இல்லைன்னாலும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளில் அந்த நம்ம செய்யக்கூடிய பயிற்சி முறைகளும் என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்த்தோம்னா, மனம் அப்படின்றத பல பிரிவுகளாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. புறமனம், நடுமனம், உள்மனம். ஸோ புறமனம் அப்படின்றது எல்லாருக்கும் புலன்கள் மூலமாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு இயக்க நிலை. அதுல இருந்து நம்ம நடுமனத்துக்கு போறது தான் முதல் நிலை. இப்போ தவத்திலே நம்ம முயற்சி செய்கிறோம். அந்த இன்னும் நிறைய உயர்நிலை தவங்கள்லாம் செய்ய 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 அந்த உள்மனம் வரைக்கும் போய் அந்த இயக்க நிலையை நம்ம அந்த அளவுக்கு போக முடியுது. ஸோ நமக்கு அந்த புறமனம் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே லிமிட்டட். அதில் கிடைக்காத விஷயங்கள் கூட அந்த உள் மனதில் இருக்கக்கூடிய அறிவு, அந்த பேரறிவு நிலை மூலமாக அந்த கனெக்ஷன் ஓப்பன் அப் ஆகி நம்ம உள்மனம் மூலமாக தகவல் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த நடைமுறை உதாரணத்தில் தலைவலிக்குது அப்படின்னா அந்த சின்ன விஷயம் அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம காலையில் சாப்பிட்ட ஒரு விஷயம் அல்லது நம்ம டெய்லி நம்ம 11 மணிக்கு குடிக்கிற டீ இன்னைக்கு குடிக்காததுனால இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. இது வந்து வேற ஒன்றும் இது இல்லை, நம்ம அந்த ஒரு எழுச்சி நிலையை நம்ம கொடுக்கல அப்படின்றதுனால அந்த டயர்ட்னஸ் அதிகமானதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவலி வந்திருக்கு, நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாக போகுது இப்படின்ற ஒரு விஷயம். அல்லது நம்மளை மீறி ஏதாவது நடந்துட்டு இருக்க பெரிய பிரச்சனைகளுக்கு கூட அந்த உள்மன அறிவின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு குழப்பத்தையும், ஒவ்வொரு கேள்வியையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம வேதாத்திரியத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு விடை அளிக்கக்கூடிய விதத்துல தான் நமக்கு அந்த பயிற்சி முறைகள் இருக்கு. பயிற்சி முறைகள் நமக்கு பலன் தருவதாகவும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க, வலிமை மிக்க பயிற்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இன்னும் ஒரு நிலை, இப்போ மனதை உயர்த்தது அப்படின்னாலே சிந்தனை மூலமாக உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சிந்தனைன்னு சொன்ன உடனே நமக்கு எண்ணம் அப்படின்னு இன்னொரு இயக்க சிறப்பு பற்றி ஞாபகம் வருது. ஏன்னா மனம் சொல்லும் போதே சில பேர் பொதுவாக அர்த்தம் சொல்கிறதே நம்ம மனம்னாலே நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் தான் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கிறது வந்து எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எண்ணத்துக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இதெல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய குழப்பங்கள். அதுக்கும் நமக்கு வேதாத்திரியம் முழுமையாக விடையளிக்கும் விதத்தில் இருக்கு. எப்படி நம்ம மன இயக்கம் புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி அகத்தாய்வின் முதல் படியாக எண்ணத்தை பற்றியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ மனதுக்கும் எண்ணத்துக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு புரியுதா? எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் வேற ஏதாவது பிசிக்கலா என்ன வித்தியாசம்? ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த 5 புலன்கள் மூலமாக மனம் வந்து அனுபவத்தை பெறுகிறது, அதை மூளை ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு சொன்னோம். அதை இன்னும் கொஞ்சம் வேதாத்திரி விளக்கத்தில் பார்த்தோம்னா, சிவகாந்தம், நம்ம உயிர் ஆற்றல் உருவாக்கப்படக்கூடிய இன்னொரு ஆற்றல் தான், நம்ம உடல்ல உருவாக்கக்கூடிய இன்னொரு ஆற்றல் தான் சீவகாந்தம் அப்படின்றது. அந்த சீவகாந்தம் தான் எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படை ஆற்றலாக இருக்கு, நம்ம உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும். அந்த சீவகாந்தம் ஒவ்வொரு புலன்கள் வழியாக செலவு செய்யப்படும் போது தான் நமக்கு அனுபவம், புலன் அனுபவமாக கிடைக்குது. ஸோ 5 புலன்கள் மூலமாக செலவு செய்யறது ஒரு புலன் அனுபவம் அப்படின்னா, மூளை மூலமாக சீவகாந்தம் செலவு செய்யப்படுறது தான் எண்ணம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு மனம் எண்ணம் அப்படின்றத வித்தியாசத்தையும் வேதாத்திரியம் கொடுக்குது. அந்த வித்தியாசத்தை விளக்கமாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பயிற்சி முறைகள், அதுதான் இன்னொரு சிறப்புமிக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். மற்ற எல்லா
தத்துவ இயலும் ஒரு விளக்கம் கொடுக்கறதோட நிறுத்தாம மகரிஷி வந்து இப்போ மனம் இயக்கம் எதுனால இருக்கு, எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோம் அப்படின்னு நம்மளை விட்டுறாம அதுக்கான பயிற்சி முறைகளோட சேர்த்து கொடுத்து எண்ணத்துக்கு வந்து எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற ஒரு முதல் பயிற்சியாகவே அகத்தாய்வில் வச்சு எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் லைக் ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல் அப்படின்ற மாதிரி நம்ம படிப்படியாக நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற விதத்தில் பயிற்சி முறைகளை அமைத்து கொடுத்து இந்த மனதை முழுமையாக வளப்படுத்தி முழுமையான பலனை நம்ம வாழ்க்கையில் பார்த்து உயர்த்தி கொள்ளும் விதத்தில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு அகத்தாய்வாகவே செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கோம். இருந்தும் நம்ம வந்து முழுமையான இப்போ முதல்ல சொன்னோன்னே மனதை செம்மையாக்கினால் ஆனந்த வாழ்வு கிடைக்கும், பேரானந்தமாக வாழலாம் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அப்படி நம்மளால் எப்பயுமே இருக்க முடியலன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும், எதில் நம்ம சரியாக செய்யணும் அப்படின்றதையும் ஒரு அகத்தாய்வாக நம்ம செய்து பார்த்து இந்த பயிற்சி முறைகளை முழுமையாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி மேன்மையை உருவாக்கி அதை மற்றவர்களுக்கும் பரவுறது. அதாவது மற்றவர்களுக்கு பரவுறது அப்படின்னு சொன்ன உடனே அதையும் உருவப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னாடி நம்ம பேசுனதுலேயும் சொல்லியிருப்போம், இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு குரு வந்து 3 மாணவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு நாணயம், அதாவது ஒரு நாணயத்தை கொடுக்குறாரு, 3 பேருக்கும் கொடுக்குறாரு. இதை மட்டும் பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ரூம் இருக்கு, அவங்கெல்லாம் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு. உங்க ரூம் முழுவதும் ஒரு விஷயத்தை நிரப்பி வைக்கணும். இந்த நாணயம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது ஒரு நாணயம் தான், 3 பேருக்கும். அந்த நாணயத்தை பயன்படுத்தி அந்த ரூம் முழுவதும் நிறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. முதல்ல ஒருத்தர் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, இந்த ஒரு காயின் வச்சுட்டு நம்ம என்ன வாங்கி இந்த ரூம் ஃபுல்லாக நிரப்புறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அவருக்கு உள்ள இதிலெல்லாம் விசாரித்து பார்க்குறாரு, எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஒருத்தர் யாரோ சொல்கிறாரு, அங்கே ஒரு வேஸ்ட் குடோன் இருக்குது, அதில் வந்து எல்லா இதுலேயும் இருக்கிற டிஸ்போஸ் பண்ண வேண்டிய வேஸ்டெல்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க, அதை தான் நீங்கள் வந்து சீப்பாக வாங்க முடியும். ஒரு ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு எதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னா காஸ்ட்லி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு இது பத்தாது, அந்த இதில் போய் ஏதாவது வாங்குங்க, அந்த இதுக்கு நீங்கள் வாங்க முடியும், ரூம் ஃபுல்லாக நிரப்புறதுக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் உடனே அதை ஃபாலோ பண்ணி அதை வாங்கிட்டு வந்து ரூம் ஃபுல்லாக வைக்கிறாரு. ஃபுல்லாகிடுச்சு, விட்டுட்டார். உடனே அடுத்த 2வது இருக்கவர் அவரும் அவரோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறாரு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு என்ன பண்ணலான்னு. அவர்கிட்ட யாராவது சொல்கிறாங்க, அங்கே அந்த வயலில் எல்லாம் வேலை செய்கிறவங்க அந்த விவசாயிகள் இருக்காங்களே, அவங்களோட இதில் வந்து வைக்கோல் நிறைய வச்சுருப்பாங்க, அதுதான் நமக்கு வந்து லைட்டாகவும் இருக்கும், ஈஸியாக நிரப்பிடும். ரூம் ஃபுல்லாக நிறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு காயினை கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வைக்கோல் இதை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ரூம் ஃபுல்லாகிடும் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அவரும் அதை செய்துட்டார். 3வது இருக்கவர் யோசிக்கிறாரு, அறை முழுவதும் நிறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு அவராக கொஞ்ச நேரம் சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்து ஒரு செயலை செய்திருக்காரு. அவரும் ரெடி ஆகிட்டார். இப்போ எல்லாருமே குருகிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் ரூமை நிறைச்சிட்டோம் அப்படின்னு. குரு வந்து பார்க்குறாரு, முதல்ல அந்த குப்பை இதை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே நான் என்ன ஒரு இது தோணும் அப்படின்னா என்ன கமெண்ட் சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். உடனே சரி அடுத்தது பார்க்கலான்ட்டு போகிறாரு குரு. அடுத்த இதையும் பார்க்குறாரு, ரூம் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் வக்கீலில் போட்டு அடைச்சிருக்காரு, உள்ளே கூட போக முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரூம். 3வது மாணவர் கூப்பிட்டு போகிறாரு, கதவை திறந்து உள்ளே போனோடனே ரூம் ஃபுல்லாக காலியாக இருக்குது. அந்த ரூமினுடைய நடுவில் ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் இப்படி மேலால் பார்த்துட்டு, என்னது ஒன்றுமே, நான் வந்து ரூம் ஃபுல்லாக நிறைக்கணும்னு சொன்னேனே அப்படின்னோடனே, இந்த ரூம் வந்து இருட்டாக இருந்தது, இந்த விளக்கை ஏற்றினோடனே ஒளியால் நிரம்பி இருக்குது, அதுதான் நான் செய்திருக்கேன். இந்த ரூமில் ஒரு கார்னர்லையுமே இருள் இல்லாதபடி நான் நடுவில் வச்ச உடனே ரூம் முழுவதும் வெளிச்சம் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னார். இது மாதிரி தான், அதாவது நம்ம சிந்தனை அப்படின்றத நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அப்படின்றதையும் உணர்த்தது இந்த கதை. இன்னொரு பெரிய ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தோட லோகோலே சொல்கிறோம், விளக்கு அப்படின்றத வந்து தூண்டுகோலாக நம்ம இருக்கோம். அதை தூண்டும் போது விளக்கு நல்லா எரியும். அதே மாதிரி அந்த விளக்கினுடைய ஒரு தீபம் சொன்ன உடனே அதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோமே இந்த அள்ள குறையாததுன்னு, எத்தனை விளக்கு அதுலேருந்து ஏற்றினாலும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. அப்படி ஒரு விளக்காக நம்ம இந்த பயிற்சி முறைகளை பயன்படுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள் மன ஒளியை ஏற்ற ஆரம்பித்து அந்த ஒளி
மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் விதத்தில், எல்லோருக்கும் பயன் பெறும் விதத்தில், அதாவது உலக சமுதாயம் முழுவதும் பயனளிக்கும் விதத்தில் நம்ம பரவவும் செய்யவும் அப்படின்றத சொல்லி நிறைவாக மகரிஷியின் இன்னொரு கவியையும் இங்கே குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதாவது புலன் மூலமாக இயங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாயை நிலையில தான் மயங்கி இருக்கு அப்படின்ற போன பாடல்லையும் குறிப்பிட்ட ஒரு வரியோட இது தொடங்குது. முதல் 2வது வரியிலே சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு, நம்ம உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம மனதை உயர்த்தி நம்ம உடல் கடந்து இயற்கையோடும் இணைந்து அந்த பேராற்றலோட ஒரு கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் அந்த மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்ந்திடும். அதாவது நம்ம இன்னும் விரிந்து அந்த பேரறிவு நிலைக்கு போய் பதமடைந்தோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு படி மேலே போய் மாபதம் அடைந்திடும் அப்படின்னு சொல்றாங்க இதுல. அதுக்கு அடுத்தது மனதை முழுமையாக உணர்ந்த மனிதர்கள் தெய்வமாகவே ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை முடியுது. அந்த அளவுக்கு நம்ம மனதை பயன்படுத்தி மனதை இதமாக வைக்கக்கூடிய மனிதன் அப்படின்ற அடிப்படை மனிதனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து உயர்ந்து தெய்வமாகவே ஆகிறதுக்கும் இந்த பயிற்சி முறை பயனளிக்கும், பலன் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த பாடல் நமக்கு கொடுக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் பயனளிக்கும் விதத்தில் இதை பரவவும் செய்வோம் என்ற வேண்டுதலுடன் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மனசோட இது வித்தியாசம் இருக்கு. பிளஸ் புத்தி